டெல்லியில் இன்றைக்கி ஒரு ஃபேமிலி பார்ட்டியை பார்க்கலாமா? நேற்று பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்ஸில் லேடிஸ்லாம் சேர்ந்து பார்ட்டி வச்சுருந்தோமா, அதில் பிள்ளைங்கள்லாம் அலோடு கிடையாதா? சரி, அப்போ இன்றைக்கி சேர்ந்து நம்ம வீட்டில் பிள்ளைங்களோட சேர்ந்து இன்றைக்கி ஒரு ஃபேமிலி பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஒரு சின்ன பார்ட்டி தான். சாயங்காலம் ஒரு 7 மணி இருக்குமா, அவர் டியூட்டி முடிஞ்சு வரும்போது ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இன்றைக்கி பிள்ளைகளுக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிள்ளைகளும் படிச்சுட்டு இருந்துச்சு. அவர் வந்த உடனே அப்படியே பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணோடனே அப்படி ஷாக் ஆகிட்டாங்க. என்னம்மா எதுக்குமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்களா. இருங்கடா ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கணும், எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேரமல் கேக்கு, அப்புறம் பேட்டீஸு, பன்னீர் ரோலு, அதுக்கப்புறம் அந்த சமோசா. அந்த சமோசாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஊர் மாதிரி இருக்காதுங்க. இதில் வந்து அந்த உருளைக்கிழங்கு மட்டும்தான் வைப்பாங்க. நம்ம ஊர்னா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கறி மசாலா பொடியெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு என்னமோ நம்ம ஊர் சமோசா தான் பிடிக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சமோசாவே கிடைக்காது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள சமோசா வாங்கிட்டு அதுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் க்ரீன் சட்னி, ரெட் சட்னின்னு கொடுப்பாங்க. க்ரீன் சட்னி வந்து நல்லா காரமாக இருக்கும், ரெட் சட்னி வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்குமா. இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அப்படியே டிஷ்யூலாம் எடுத்து வச்சுட்டு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நேற்று நான் மட்டும்தானே பார்ட்டிக்கு போயிட்டு வந்திருந்தேன். அங்கேருந்து 1, 2 பொருள் கொண்டு வந்திருந்தேன். ஆனாலும் மனசு கேட்க மாட்டேங்குது, புள்ளையில விட்டு சாப்பிட்டா. அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஃபேமிலி பார்ட்டி ஒன்று ரெடி பண்ணி சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள்.